சாப்பிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ண அதுவும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க ஃபேமிலியில் அப்படின்னா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றி வைக்கலாம். நான் வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றினா நிறைய ஆகிடும். அதுவும் இல்லாமல் அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. இது காரம் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்க வேண்டியதாக 2 டீஸ்பூன் நான் சேர்த்துட்டேன். உப்பு முன்னாடியே நம்ம போட்டுட்டோம் இல்லைங்களா. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுட்டு நம்ம புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கரைச்சிட்டு ஜூஸ் ஒண்டி எடுத்துக்க வேண்டியதான். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. அந்த 10 நிமிஷம் கிட்டத்தட்ட கொதிக்க வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த புளியோட ராஸ்மல் போகிற வரைக்கும் கொதிக்கணும். இந்த முருங்கைக்காயும் அதில் நல்லா வெந்துடும். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், எவ்வளோ வேணுமோ குழம்பு அது மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். நமக்கு நிறைய பேர் இருந்தால் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் வச்சுக்கலாம் இந்த குழம்பு. இல்லைன்னா இப்படியே வச்சு கொதிக்க வச்சு நல்லா திக்காக சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வந்து